பீட் பிடிஎக்ஸ். இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா நைட்டு டின்னர் என்ன செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறீங்க. ஒர்க் முடிச்சு இப்போ தான் வந்தேன். ரொம்பவே வந்துட்டு பிஸியான டே. ஆனால் வந்து இப்போ 6:20 ஆயிடுச்சு. ஸோ குயிக்கான ஒரு டின்னர் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நானும் நிலனும் சேர்ந்து ஒரு கொத்து சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். அது என்னென்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோன்றதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ நிலன் கொஞ்சம் சால்ட் போடு. 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணும்னா என்ன பண்ணணும் நிலன்? சாஃப்டாக பண்ணணும்னா தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி என்ன தண்ணி ஊற்றணும்? சுடு தண்ணி. நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றினா தான் வந்து நம்மளுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து பசங்க இல்லைன்னா சுற்றும். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி. ஸோ தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அப்படி சுற்றி ஊற்று. ஒரு பக்கமாக ஊற்றாமல். ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ உனக்கு சப்பாத்தி பிடிக்குமா நிலன்? எனக்கு பிடிக்குமா. ஓகே. உன்னோட ஃபேவரட் டின்னர் என்ன? ஃபேவரட் டின்னர் கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டாவா? பரோட்டாவை விட நம்மளுக்கு சப்பாத்தி தானே ஹெல்தி. ஆமாம். ஸோ அதனால நம்ம சப்பாத்திலே வந்துட்டு பரோட்டா மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. டைம் ஆல்ரெடி 6:20 ஆயிடுச்சு, 25 ஆயிடுச்சு. ஸோ நம்ம குயிக்காக ஒரு 25-30 மினிட்ஸில் டக்கு டக்குன்னு சப்பாத்தி போடுறோம். நிலன் ஹெல்ப் பண்ணுறான் மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணுறதுக்கு. அப்புறம் சப்பாத்தி வந்து பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு பாருங்க. ரொம்ப கிட்டையா இப்போ எவ்வளோ கோல்டனாக ஆயிடுச்சு பாருங்க. நல்லா இப்படி தண்ணி ஊற்றி ஊற்றி பசையும் போது எனக்கு சாஃப்டாக வரும் சப்பாத்தி. நல்லா புஃப்னு வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட இது ஒரு நிமிஷம் சுட போட்டு பார்த்து. ஓகே. இந்த இடத்துலலாம் ஊற்று. அதே மாதிரி நீங்கள் வந்து சப்பாத்தி நம்ம பண்ணி கூட வச்சுக்கலாம் நிலன். ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு கூட போதும் வேணும்னா ஊற்றிக்கலாம். இதோ இந்த தண்ணிலாம் இருக்குல்ல. ஸோ இதிலலாம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ நீ இன்னைக்கு ஸ்கூலில் என்ன படித்த? உன் ஹிஸ்ட்ரி டெஸ்ட்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸ்கூலில் என்ன ஃபன்னாக இன்னைக்கு இருந்துச்சு? ரொம்ப பெரிய ஃபன் திங்ஸ்னால் என்ன சொல்லுங்கள்? பிஇ ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு ஒரு த்ரோயிங் கேம் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. ஏதாவது நியூவாக ஏதாவது விஷயங்கள் லேர்ன் பண்ணியா? ஆமாம், ஹியூமன் பாடி பற்றி லேர்ன் பண்ணேன். ஓகே ஓகே. அந்த குவிஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன், சயின்ஸ் குவிஸ், அதுவா? சரி சரி. ஹியூமன் பாடி பற்றிலாம் கற்றுக்கிட்டியா? ஓகே ஓகே. ஸோ எல்லா பார்ட்ஸும் உனக்கு தெரியும் இப்போ? லங்ஸு, லிவர். ஓகே ஓகே. அப்புறம் ஏதோ சொல்லிட்டு இருந்தியே உன்னோட அந்த லிவர் என்னது ஏதோ பிக் போன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தியே, அது என்னது? போன் ஃபெமியர் தான் கால் இங்கே இருக்குது. அதுதான் பிக்கெஸ்ட் போன். ஓ பாத்தியா இப்போ எப்படி வந்துருச்சு? நான் இங்கே பாருங்க, எல்லாமே உள்ள இது ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த சப்பாத்தியை நல்லா வந்து பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும். அதுக்குள்ளே மீன் வாயில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறமா வந்துட்டு வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்? ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சம் பண்ணுவோம், கேபேஜ். நீ என்னெல்லாம் சாப்பிடுவ? ஸோ இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் லைட்டாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணு. இதை போடு, லைட்டாக போடு. ஓகே சூப்பர். ஸோ ஆயில் போட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்ல. ஆமாம் பாரு எப்படி இருக்குன்னு புஃப்னு. இப்படி கையை வச்சு குத்தி குத்தி பசைஞ்சா நல்லாயிருக்கும். வேணாம். ஓகே இது பார்த்தியா? ஆமாம். ஸோ அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணணுமான்னு தெரியுமா? நான் இங்கே பாரு, நான் சொல்கிறேன் பாரு. இங்கே பாரு. ஆமாம், இப்படி உருட்டணும்னு வச்சுக்கோ, இருக்கா? அது அப்படியே டோ மாதிரி வந்துடும். இங்கே பாரு, அவ்வளோதான்.
அவ்வளோதான், விட்டுறலாம். இப்படி சப்பாத்தி விட்டுறலாம். இப்போ இது வந்து எப்படி வந்து உங்க அப்பாவும் நீயும் சேர்ந்து குட்டி குட்டியா பால்ஸ் பிடிச்சிருங்க. அதுக்குள்ள நான் ஆனியன் டொமேட்டோஸ்லாம் கட் பண்ணிட்டு நம்ம வந்து வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்பாத்தி அப்படியே திரட்ட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா 1 by 1 பண்ணோம்னா லேட் ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடுவோம். ஓகே, ஏன்னா பசி வேற எடுத்துருச்சு. ஸோ நான் எல்லா சப்பாத்தியுமே வந்து திரட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம போட்டுடலாம். ஓகே, இங்கே பாரு சாஃப்ட் ஆகி வருதுன்னு புஃப்னு ஒரு பாரு செம்மையாக வருதுல. இங்கே கையில் பண்ணா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். நான் பார்த்து சுடாமல் பண்ணுங்க. இங்கே பாரு வெங்காயம் கட் பண்ணிட்டேன். நிலன் வந்து இந்த சப்பாத்தியை திரட்டணுமா சொன்னால் அவன் தனியாக வந்து திரட்ட போகிறான். சப்பாத்தி போட்டுட்டேன். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, தெரியுதா? ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சப்பாத்திக்கு நம்ம கட் பண்ணிட்டு வைக்கலாம் அழகா. ஓகே வாங்க. ஓகே, செசமி ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். சீரகம், இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் முட்டை போட்டு உப்பு அண்ட் பெப்பர் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறம், ஏன்னா நான் பட்டை லவங்கம் கராம்பு எதுவுமே போடல, ஏன்னா நம்ம வந்து மட்டன் குழம்பு போட்டு கொத்து சப்பாத்தி போட போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் வேறு எந்த மசாலாஸுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. மட்டன் கிரேவி மட்டன் கொத்து சப்பாத்தி ரெடி. நிலன் கிட்ட டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ரெடி? சூப்பர். ஓகே, ஸோ நீங்க எப்படி கொத்து சப்பாத்தி உங்க வீட்ல பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறோம். பாய்.